ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின விலைக்கே சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அது ஓகே தான். அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் போஸ்ட்டாக போட்டிருந்தேன். திடீர்னு இப்போ ஒரு ஹிந்தி மெசேஜ் ஒன்று வந்தது, கமெண்ட் வந்தது. அது என்னன்னு புரியாமல் இங்கிலீஷில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே இங்கிலீஷில் பண்ணியிருந்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உடனே அடுத்த செகண்டே டிலீட் பண்ணிட்டேன். என்னால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. ஸோ நான் டிலீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நான் வாங்கினது இப்போ 1 kg 130னா அதே 130க்கு தரேன். எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த 1 கிலோவுக்கு 60 ரூபா டெலிவரி சார்ஜ் வாங்குவாங்க. எனக்கு அது மட்டும் சேர்த்து 190 கொடுத்தீங்கன்னா போதும், ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா கேட்கல. நான் வாங்கின அமௌண்ட் என்னவோ அதே அமௌண்ட்டுக்கு தரேன். டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் கிளியராக. இன்னொன்று என்னென்னா, ஏன் இனிமேல் சேல் பண்ண மாட்டிங்களா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறீங்க. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கிற வீடு நல்ல பெரிய வீடு. ஒரு ஹால், கிச்சன், 2 ரூம் இருக்கும். ஒரு சாமி ரூம் செப்பரேட்டாக இருக்குது. வெளியில் கொஞ்சம் திண்ணை, மாடி எல்லாம். இது தனி வீடு, சரிங்களா? மொத்தமாக அண்ணன் எங்களுக்கு பார்த்து பிடிச்சி கொடுத்த வீடு. இப்போ அவங்க ஹவுஸ் ஓனர் இங்கே இருக்க போகிறதுனால எங்களை காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வேறு வீடு நிறைய இடத்துல தேடணும். வீடு ஒன்றும் அந்தளவுக்கு செட் ஆகலை. நிறைய வீடு பார்த்த இடத்துல எல்லாமே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. ஒரு ரூமு, ஹால், கிச்சன் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வீடாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரூமில் வச்சு பூட்டியிருக்கேன்னு. 2 ரூம் இருக்கிறனால ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு, யாராவது இந்த ரூம் ஏன் பூட்டியிருக்குன்னு கேட்டால் கூட நான் எப்போதுமே எல்லாருக்கிட்டேயும் ஹவுஸ் ஓனர் ஜாமான் போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்லி தான் நான் சமாளிச்சிட்டு இருந்திருக்கேன் இப்போது இவ்வளோ நாளாக. அதனால் இப்போ நான் திடீர்னு வேறு வீடு பார்க்கும்போது ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னா, இதை நான் எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் தெரியாமல் நான் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு ரூம் மட்டும் இருந்துச்சுன்னா இதை நான் தெரியாமல் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வீடு பார்த்துட்டே இருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி கரெக்டான வீடு அமைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக நான் சேல் பண்ணுவேன். இல்லைங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது நைட்டியோ சுடிதாரோ ஏதோ ஒன்று என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத பார்த்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் நான் வீடு காலி பண்ணங்காட்டியும் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் நான் ஜாமான் எடுக்கும்போது பசங்களை கூப்பிடும்போது தம்பி இந்த மாதிரி பசங்களை தான் கூப்பிடுவேன். அண்ணா தம்பியெல்லாம் அவங்களெல்லாம் எடுத்து வைக்க சொன்னோம்னா இது என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருக்குது ஆக்சுவலாக. அதான் உண்மை. பயத்தினால தான் சரி வாங்கின ரேட்டுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் க்ரன்ச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.